இந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு ஆட்சி? ஆட்சியை கணக்கிட்டா ஜெயலலிதா ஆட்சியை விட இது கொஞ்சம் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. சரியில்லை, ஆட்சி சரி அதிமுகவோட? இல்லை, டிஎம்கே அதான் இல்ல, அதிமுக ஆட்சியை விட இப்போ மோசமா மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் நல்ல முறையில் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த ஆட்சியிலே சரியில்லை. அதனால் இந்த வட்டம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுடைய மனசு. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்ததுன்னா ஓயில் இருந்தது, பாதி நல்லா இருந்தது. இப்போ வந்து தேர்தலுக்கு வசரம் நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் ப்ரோக்ராம் பண்ணி எல்லாரும் மக்கள் கவரப் பண்ணுறாரு. நான் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், மாதம் 2000 தரேன், 1000 தரேன், ரேஷன் கார்டு மூலியமாக தரேன், ரேஷன் கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், இலவசமாக அரிசி தரேன், பருப்பு தரேன் சொல்லி அங்கே போனேன். ஒன்று போனால் ஒன்றும் இல்லை, ஒன்று போனால் ஒன்றும் கிடையாது. ஆமாம், எம்ஜிஆர். இந்த அண்ணா நகர் தொகுதியில உங்க ஏரியாவில் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனை எல்லாம் கிளீன் தான் இருக்குது. எல்லாம் கிளீன், ரோடு வசதி எல்லாம் கிளீன் பண்ணி தான் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல கிளீன் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சைக்கிள் போகிறதுக்கு கூட அவ்வளோ வழி இல்லை. எலெக்ஷன் வந்ததுனால கிளீனா இருக்கு. ஆமாம், இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து எல்லாம் ரோடு கிளீன் பண்ணுறாங்க. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கக்கூசுக்கு பாத்ரூம் கிளீன் எல்லாமே பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, கிளீன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ இல்லை. இந்த எலெக்ஷன் டைம்ல தான் எந்த ஆட்சி வந்தாலும் எலெக்ஷன் டைம்ல தான் மும்முரமாக செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து செய்யறது கிடையாது. அப்பத்துலேருந்தே செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஆபத்துலேருந்தே செஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையை. அப்போ தான் செய்கிறாங்க.